வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான ஒயிட் குஸ்கா வீட்லேயே எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். காஞ்சதும் இதில் ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இதில் 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் 3 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் இதில் 2 பச்சை மிளகாயை அப்படியே முழுசாகவே சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இதையும் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுட்டு இதில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். முதல்ல ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கப்பில் 3/4 கப் தயிர் தான் எடுத்திருக்கேன். அது 50லேருந்து 60 மில்லி தான் இருக்கும். இப்போ இதில் 2 சின்ன தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒயிட் குஸ்காக்கு எப்போவுமே தயிர் சேர்த்ததுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி முதலையே சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளியோட கலர் தான் இந்த குஸ்காவில் இருக்கும். அதனால தான் நம்ம லேட்டாக சேர்க்குறோம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் 7-8 முந்திரியும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இதில் தக்காளி ரொம்ப வதங்கவும் கூடாது. பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரெகுலராக செய்யக்கூடிய சாப்பாட்டு அரிசி தான் நான் இன்றைக்கி சேர்த்து ஒயிட் குஸ்கா செய்ய போகிறேன். நீங்கள் இதே போலயே பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், சீரக சம்பாலையும் செய்யலாம். இப்போ தண்ணி ஒரு கொதி வந்ததும் இதில் 1 கப் அளவுக்கு அரிசியை ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் அப்படியே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நான் குக்கரை மூடி விசில் போட்டுடுறேன். 2 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். விசில் நல்லா இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கமகமன்னு சுவையான ஒயிட் குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதோட நீங்கள் முட்டை கிரேவி, சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.